ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பகிர் வேலையில் நம்ம என்ன செஞ்சு கொடுக்க போதோம்னா சப்பாத்தியும் குருமாவும் தான். குருமா எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். தேங்காயில் வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, கடலை, முந்திரி பருப்பு, சோம்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள்தூள் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா அரைச்சிட்டேன். அரைச்சதுக்கப்புறம் சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ எல்லாம் பிரியாணி மசாலா எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் அதில் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு பெரிய கொண்டக்கல்ல ஆல்ரெடி ஊற வச்சு வேக வச்சுட்டேன். அதையும் அதில் கொட்டிக்கிட்டு நம்ம அரைச்ச மசாலா எல்லாத்தையும் போட்டு கொதிக்க விடணும். இது ஒரு சைடு கொதிச்சிட்டு இருக்கப்போ வேகமாக வந்து வீரமணி வந்தப்பில் நம்ம புரோட்டா மாஸ்டர் சப்பாத்தி போட்டுறதுக்காக வேகமாக வந்து டக்குன்னு எண்ணெய் எடுங்க, சர்க்கரை எடுங்க, தண்ணி எடுங்க, மைதா எடுங்க, கோதுமை எடுங்கன்னு போட்டு கலக்குனாங்க. இடையில ஒரு காமெடி கவனிச்சிங்களா? அது முடிச்சுட்டு அப்புறம் குருமா ஒரு சைடு ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் சூடாக பஜ்ஜி வாங்கிட்டு வந்தார். அதை சாப்பிட்டுவிட்டு டீயை போட்டு குடிச்சுவிட்டு பின்னாடியே போய்ட்டு வீடியோ எடுத்தேன். தின்னுட்டு இருக்க போய் எனக்கா வீடியோ எடுக்குது அப்படின்னு அப்படியே அசையாமல் நின்றுச்சு. சரி, அப்புறம் வழக்கம் போல் போட்டுட்டு சாமிக்கு படைக்க ஆரம்பிச்சிட்டோம். படைச்சிட்டு போட்டு ஃபஸ்ட்டு நின்றுட்டு போட்டோம். கால் வலிச்சிச்சு, முடியலை அப்படின்ட்டு. சரி, கீழே போடுங்க, ஸ்டவ்வை வைங்கன்னு 2 கல்லை போட்டு சுட்டு எடுத்துட்டோம். அப்புறம் ஃபேமிலியாகவே சேர்ந்து எல்லாருமே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு வந்து ஸ்டிஃபாக பார்சல் கட்ட வரல, அதனால் நான் சுட்டு எடுக்க நீங்கள் கட்டுங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்களையும் கட்ட சொல்லிவிட்டு அப்புறம் கொடுக்க போயிட்டோம். அதே மாதிரி நீங்களும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சதை எதுவும் செய்தேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.